ஹாய் ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்னைக்கு என்னுடைய சில்வர் ஜுவல்லோட கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள டிலே பண்ணாமல் போயிடலாம். இதுதாங்க என்கிட்ட இருக்கிறதுலேயே பெரிய கொலுசு. இது வந்து ஒரு 106 கிராம் என்னமோ இருந்துச்சு. இது வாங்கி கிட்டத்தட்ட 4-5 வருஷம் இருக்கும். இதெல்லாம் சாரீக்கு போட்டால் பாருங்கள், கால் ஃபுல்லாக நரம்பின மாதிரி இருக்கும். சாரீக்கெலாம் பர்ஃபெக்டான டிசைன் இது. இது ஓல்டு மாடல் தான், பட் எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப பிடிச்ச மாடல்னு சொல்லலாம். வேற நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்க அவனும் வரானா. இது வந்து செகண்ட் ஒன்றுங்க, பட்டையாக இருக்கும். இதுவுமே கால் நரம்பின மாதிரி இருக்கும். இதில் ஒரு முத்து தான் இருக்கும். சவுண்ட் அந்த அளவுக்கு வராது. ஒரு முத்து சவுண்டு மட்டும் வரும். உங்களுக்கு நான் ஷேக் பண்ணி கூட காட்டுறேன். இல்லை வரல பாருங்கள். இதுவுமே கால் நரம்பின மாதிரி இருக்கும். இந்த சத்தம் வராமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த மாதிரி கொலுசு போட ரொம்ப விரும்புவாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ஜெயச்சந்திராவில் வாங்க வந்தது. இது வந்து பிங்க் கலரில் பீட்ஸ் மாதிரி இருக்கும். இது டிசைனர் கொலுசு தான், பட் இதுக்கு மேக்கிங் சார்ஜ்லாம் எதுவுமே போடலை. இந்த கொலுசுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குங்க, அது வந்து வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னோட பிரேஸ்லெட்டுங்க. பிரேஸ்லெட் வந்து கோல்டில் இப்போ நான் வாங்க முடியாது, பட் சில்வர்னால் எல்லாருக்கும் அஃபோர்டபுள். ஸோ அதனால் நான் 2 பிரேஸ்லெட் வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ளவர் மாதிரி வந்திருக்கும். நடுவில் நடுவில் அந்த ஸ்டோன் வச்சுருப்பாங்க. அந்த ஃப்ளவருக்குள்ளேயுமே நிறைய ஸ்டோன்ஸ் வச்சுருப்பாங்க. பாருங்கள், கையில் போட்டணும். நான் போட்டிருக்க கோல்டை விட இந்த சில்வர் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து இன்னும் நான் சொல்லியிருந்தேன்ல, 2வது இது. இது வந்து ஆட்டின் ஷேப்பில் வரும். ஒரு ஆட்டின் 2 ஆட்டினில் வந்து ஒயிட் கலரில் ஸ்டோன் இருக்கும். ஒரு ஆட்டினில் வந்து ப்ளூ கலர் இருக்கும். எனக்கு வந்து ஆக்சுவலி ப்ளூனா ரொம்ப பிடிக்கும். இது நான் ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணேன். இதெல்லாம் ஒரு பீஸ் ரேட் தாங்க கொடுக்குறாங்க. 1500 வரும். அவங்க இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. அப்போ நான் வாங்கும்போது 1500 தான் வந்துச்சு. அது வந்து சரவணாவில் வாங்கியிருந்தோம். இது வந்து ஜிஆர்டியில் வாங்கியிருந்தோம். என்கிட்ட மொத்தம் 5 ரிங் இருக்குங்க. இந்த 5ல் வந்து ஒரு ரிங் மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து எனக்கு கிஃப்டாக வந்தது. இது வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள், இல்லைன்னா அந்த மியூசிக் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதில் மட்டும் கீழே லைட்டாக ஒரு 4 ஸ்டோன் வச்சுருக்கோம். அது ஆயில் பட்டு அது கலர் டல்லாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதுவும் ஜிஆர்டியில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த ஆர்டின் வாங்கியிருந்தேன்ல, அந்த பிரேஸ்லெட்டுக்கு மேட்சாக இது பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்தது. சிம்பிளாகவும் எலிகண்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் வாங்கிட்டேன். இதுவும் பீஸ் ரேட் தாங்க. கிராம் ரேட்டுக்கெலாம் தரமாட்டாங்க. என்ன ஒவ்வொரு பீஸுக்கு ஒரு ரேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தா. இதுவும் லீஃப் மாடலில் வரும். அந்த ஸ்டீம் அப்படியே சுற்றிட்டு லீஃப் அந்த தண்டோடு சேர்ந்த இலை மாதிரி இருக்கும். அந்த பூ இருக்கும்ல, அந்த பிரேஸ்லெட்டுக்கு மேட்சாக அது வாங்கினோம் நாங்கள். இதுவும் கிஃப்ட்டுக்கு வந்தது தாங்க. இது வந்து ஒரு பீகாக் இருக்கும். ஃபுல்லாக ஸ்டோன் இருக்கும். ஆனால் எனக்கு சில்வரில் ஸ்டோன் வச்சு வாங்கிட்டு ரொம்பவே நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா கோல்டில் நம்ம வந்து ஸ்டோன் வச்சு வாங்கினா அதை கழிக்கும்போது காசும் தர மாட்டாங்க. அது ரொம்பவே நமக்கு லாஸ் ஆகும், நட்டமாக தான் போகும். ஆனால் சில்வரில் அந்த மாதிரி கிடையாது. நம்ம அது திருப்பி போடும்போது கூட எடுத்து எப்படியும் நம்ம சில்வர் போட்டால் பாதி ரேட்டுக்கு தாங்க எடுப்பாங்க. இதுவும் வந்து எனக்கு கிஃப்ட் வந்தது. அந்த ஸ்டோன் பாருங்களேன், ஜெர்கான் ஸ்டோன் தான். ஆனால் டைமண்ட் மாதிரி அப்படியே ரொம்ப ஷைன் ஆகும் கையில் போட்டால். நல்லா இருக்கும். சிம்பிளாக தான் இருக்கும் இதுவும். அடுத்து அவ்வளோதாங்க. மொத்தமே என்கிட்ட 5 தான் இருக்குது. நான் அந்த 4மே உங்ககிட்ட போட்டு காட்டுறேன் பாருங்கள். 5மே போட்டு காட்டுறேன். ஒரு விரலில் கழட்டி கட்டை விரலில் எனக்கு பத்தலை அது. பாருங்க, ஐயோ அந்த கன்றாவே நெயில் பாலிஷ் வேற நல்லா இருக்கா பாருங்க. அந்த கழட்டின இன்னும் அந்த அதுவுமே சைடில் போட்டு காட்டுறேன். அந்த கடைசி சுண்டு விரலில் போட்டிருக்கேன் பாருங்க. இது வந்து நான் ரெகுலராக இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுங்க. இது கூட சேஞ்ச் பண்ணணும், பட் இது வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. இது எந்த கடையில் வாங்கியிருந்தேன்னா டிஆர்ன்ட்டு ஒரு சின்ன கடை தாங்க. அங்கே தான் வாங்கியிருந்தோம். இது அந்த அளவுக்கு சவுண்டு கேட்காது, பட் சவுண்டே கேட்காதுன்னு சொல்ல முடியாது. சவுண்டு கேட்க தான் செய்யும்.
இதெல்லாம் வாங்கி ஒரு 1 1/2 இயர்ஸ் ஆயிருக்குங்க. நல்லா தான் வருது. இன்னுமே எனக்கு அது இன்னுமே கட் ஆகல. அந்த முத்து மட்டும் ஒரு மாரி நசுங்கி போயிடுது. அப்புறம் கட் ஆயிடுது. மத்தபடி கொலுசு நல்லா தான் இருக்கு. இவ்வளோதாங்க என்னுடைய கொலுசு கலெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு நான் இந்த ஸ்டோரி சொல்லியிருந்தேன்ல, இதோட ஸ்டோரி சொல்றேன். இது ஜெயச்சந்திரன்ல வாங்கியிருந்தேங்க. இந்த ஆகஸ்ட் மந்த்து தான் வாங்குனேன். இந்த ஆகஸ்ட் மந்த் எண்ட்லயே அது பிச்சிடுச்சு. வாங்கி ஒரு ஒரு 15 நாள், 20 நாள் கழிச்சுட்டு காலையில எழுந்திரிக்கும்போது பார்த்தா, அறுந்து அப்படியே பெட்லயே கறந்துருச்சு. இத எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கேட்டா, ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டோம்ன்னு சொல்லிட்டாங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவைப்படுது. தேங்க் யூ.